அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது தொல்காப்பியம் மரபியலில் நூற்பாக்கள் என்னென்ன கருத்துக்கள் கூறுகின்றன. மொத்த நூற்பாக்கள் 112. அதாவது 1 முதல் 26 வரை விலங்குகளின் இளமை பெயர்கள், 27 முதல் 34 வரை உயிர்களின் பாகுபாடு, 35 முதல் 70 விலங்குகளின் ஆண்பால் பெயர்கள் பெண்பால் பெயர்கள். அடுத்ததாக 71 முதல் 85 அந்தணர், அரசர், வைசியர், வேளாளர் ஆகியோரின் இலக்கணம். 86 முதல் 90 தாவரங்களின் உறுப்பு பெயர்கள். 91 முதல் 94 மரபுகளை தெரியாமல் செயல் செய்யும் முறை. அடுத்து 95 முதல் 112 நூலின் இலக்கணம். இதில் என்ன அப்படின்னாக்கும், உரையாசிரியர் கூறுவது தொல்காப்பியர் கூறியிருப்பன 71 நூற்பாக்கள் தான். அதாவது விலங்குகளின் இளமை பெயர்கள், விலங்குகளின் ஆண்பால் பெண்பால் பெயர்கள், தாவரங்களின் உறுப்பு பெயர்கள், மரபு நிலை தெரியாமல் செயல் செய்கின்ற முறை. அப்போ மீதி இருக்கின்ற 41 நூற்பாக்கள் என்னென்ன? உயிர்களின் பாகுபாடு, 4 வகை வர்ண பாகுபாடு, அவற்றின் இலக்கணம், நூலின் இலக்கணம் ஆகிய இந்த 3 தொகுதியையும் பிற்காலத்தவர் எழுதி சேர்க்கப்பட்ட பிற்சேர்க்கை ஆகும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.